ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. பாட ரெடியா? இப்படி ஸ்டாலினோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு தமிழனோட மனநிலைமையை பிரதிபலிக்கிற மாதிரி இன்னைக்கு கருத்து கணிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. IDBS அப்படிங்கிற நிறுவனம் அந்த கருத்து கணிப்பை தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதி 38 மாவட்டம் கிட்டத்தட்ட 88 நாட்கள் டிசம்பர் 15 மார்ச் 12 வரைக்கும் இந்த கருத்து கணிப்பை 34,826 மக்கள்கிட்ட நடத்தியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் வரவால் வாக்கு சரிவு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 41.5 விழுக்காடு வாக்குகள் விஜயால குறைய போகுது. அதிமுக கூட்டணிக்கு 18.6 விழுக்காடு வாக்குகள் குறைய போகுது. சீமானுக்கு கிட்டத்தட்ட 32.3 விழுக்காடு வாக்குகள் குறைய போகுது அப்படிங்கிற கலை யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி திமுகவை ஆதரித்தவன், திமுகவுக்கு ஓட்டு போட்டவனா தான் இருப்பான். அதனால் நிச்சயமாக களத்தில் விஜயால் திமுகவுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு பிரதிபலிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்குது. விஜய், சீமானு, NDA, அப்புறம் திமுக. இந்த 4 முனை போட்டியால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? திமுக கூட்டணிக்கு 30.5 விழுக்காடு லாபம் கிடைக்கும். அதிமுக கூட்டணிக்கு 46.2 விழுக்காடு லாபம். தாவேகாவுக்கு 13.8 விழுக்காடு லாபம் அப்படின்னு. இது யதார்த்தமாக தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா திமுக கூட்டணி மிகவும் பலவீனமான கூட்டணி. திமுக கூட்டணியில் இருக்கின்ற விசிக, காங்கிரஸ், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட், இவங்களுடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்தா கூட NDA கூட்டணியில் இருக்கின்ற பாமகவோட வாக்கை கூட இவங்களால தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்புறம் ADMK இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது. பிஜேபி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இப்போ வளர்ந்துட்டு வருது. அதனால் 4 முனை போட்டி அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வியை கேட்ட உடனே மக்கள்லாம் கடும் கோபத்தில் கொதிச்சு எழுந்திருக்காங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 66.2 விழுக்காடு மக்கள் கடுமையாக மோசமாக இருக்குது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு காரி துப்பியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் கூட பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது கலை யதார்த்தம். இந்த தேர்தலில் திமுக வாங்க போற மிதி இருக்கு பாத்தீங்களா, அந்த மிதியில 70 விழுக்காடு மிதி இன்னைக்கு இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிதியா தான் இருக்கும். நிச்சயமாக எந்த கட்சியா இருக்கட்டும், பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள் யாருமே திமுக பக்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி இது எந்த அளவு மக்களை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 66.2 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. சுமார் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 21.3 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி, யாருக்குமே பாதிப்பில்லை அப்படின்னு 12.5 விழுக்காடு. யார் இது? இந்த 12.5 விழுக்காடு தான் திமுகவுக்கு கிடைக்க போகின்ற ஓட்டு. ஏன்னா முரட்டு ஊப்பியா இருக்காங்க போல இருக்கு. கடுமையான விலைவாசி ஏற்றம், எல்லா மக்களும் கதறிட்டு இருக்க வேளையில் இவங்க பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா இந்த 12.5 விழுக்காடு ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 66% மக்கள் இன்னைக்கு திமுகவை காரி துப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவேகா கரூர் சம்பவம் இருக்குல்ல, அது யார் மேலே தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சதுக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட 56.4 விழுக்காடு பேர் அது தாவேகா நிர்வாகிகளோட தவறு தான், அவங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் தாவேக்காரவங்கள தற்குறிகள் அப்படின்னு தமிழக மக்களை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரையில பின்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா காட்சிகளையே மிஞ்சுற அளவுக்கு பைக் ஒன்னோட ஒன்றா மோதி கிட்டத்தட்ட 100 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும், கடுமையான பாதிப்பு. ஆனால் அதை விஜய் கண்டுக்கவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை, வண்டியை நிப்பாட்டவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் மக்களுக்கெல்லாம் கடுமையான வெறுப்பு ஏற்பட தொடங்கியிருக்கு.
விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. என்ன பண்ண போறாரு, மூணாவதா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரி தொடர்ந்து கூட வர்றவங்க கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் விஜய் வந்து திரும்பி கூட பார்க்கறது இல்லை அப்படிங்கிற இந்த காட்சிகளை பார்த்தோன்னா மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு பிரதிபலிச்சிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, இளம் வாக்காளர்களை நோக்கி நீங்க முதல் முறையா ஓட்டு போட போறீங்க, யாரை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு நாங்க வாக்களிக்க போறோம் அப்படின்னு 18 விழுக்காடு இளம் வாக்காளர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம், என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு 30.2 வாக்காளர்களும், நாங்கள் சீமானுக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு 8.2 விழுக்காடு வாக்காளர்களும், நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு 36.6 விழுக்காடு இருக்கிறதுலே இந்த இளம் வாக்காளர்களோட முதல் தலைமுறையாக வாக்களிக்க போகிறாங்கல்ல, அவங்களுடைய வாக்கு விஜய்க்கு தான் போகும் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதை வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் கொடுக்குறாங்களா இல்லை உண்மையிலேயே மகளிரோட முன்னேற்றத்துக்காக தான் இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட 59.8 விழுக்காடு மக்கள் வாக்கு வங்கிக்காக தான் திமுக கொடுக்குது, இல்லை வாக்கு வங்கிக்கு கிடையாது, உண்மையான முன்னேற்றத்துக்காக அப்படின்னு 40.2 விழுக்காடு மக்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு திமுக எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தோன்னா எல்லாருக்குமே யாரு என்னன்னு பார்க்க மாட்டோம், எல்லாருக்குமே 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான உடன்பிறப்புகளை தேடி பிடிச்சி அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பற்றிய கேள்வி. சட்டம் ஒழுங்கு ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நல்லா இருந்ததா இல்லை ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் நல்லா இருந்ததா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு நடத்தவே தேவையில்லை, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் திமுக ஆட்சியில் கொலை பாட்டிகள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எங்க கேட்டாலும் எந்த சந்து பொந்தில் கேட்டாலும் மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வருவாங்க. அதை தான் கருத்து கணிப்பும் பிரதிபலிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது அப்படின்னு 55.8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பரவாயில்லை அப்படின்னு 33.6 விழுக்காடு மக்கள் கல் நஞ்சத்தோட ஏதோ பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு மக்கள் எப்பா நாங்கள் கருத்தே சொல்லலை, நாங்கள் கருத்து சொன்னால் இங்கே உயிர் முக்கியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்களும் திமுகவுக்கு எதிராக தான் கண்டிப்பாக கருத்து சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாக திறனில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாரா, அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததா இல்லை ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நிர்வாகத்திறன் நல்லா இருந்தது அப்படின்னு 51.2 விழுக்காடு மக்களும் 38.4 விழுக்காடு மக்கள் ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து நிர்வாகத்திறன் நல்லா இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் லீடிங்கில் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி பெண்களை நோக்கி கேட்டிருக்காங்க. நீங்க ஓட்டு போட போறீங்கல்ல, எந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா, ஸ்டாலின் அவர்களுக்கா, சீமான் அவர்களுக்கா, விஜய் அவர்களுக்கா அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் அவர்களுக்கு 28.5 விழுக்காடு பெண்கள் வந்து ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமானுக்கு 4.6 விழுக்காடு பெண்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 34.2 விழுக்காடு பெண்களோட ஆதரவு இருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு 32.7 விழுக்காடு பெண்களோட ஆதரவு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து பயணத்தை பற்றிய கேள்விகள். இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் பேருந்தோட தரம் குறைந்திருக்கா இல்லை பேருந்தோட எண்ணிக்கை குறைந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம், பேருந்தோட தரம் மற்றும் எண்ணிக்கை குறைந்துள்ளது அப்படின்னு 51.4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை சிறப்பாக உள்ளது அப்படின்னு 34.2% மக்கள் சொல்லியிருக்காங்க. மோசம்பா அப்படின்னு 14.4 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தை பற்றிய கேள்விகள். தமிழகத்தில் பிரதானமாக 2 கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி. இந்த 2 கூட்டணிகளில் தமிழகத்தோட சீரழிஞ்ச பொருளாதாரத்தையும் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்டுறதுல எந்த கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கு அப்படின்னு 34.2 விழுக்காடு மக்களும் 51.4 விழுக்காடு மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு, அவங்களால தான் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கையும் பொருளாதாரத்தையும் தூக்கி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.
புதிய கூட்டணிகள் வர வேண்டும் அப்படின்னு 14.4% மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதானமான கேள்வி, தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக கிளியரான பதிலை கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு 35.5 விழுக்காடு மக்களும், மு.க. ஸ்டாலின் அப்படின்னு 30.8 விழுக்காடு மக்களும், விஜய் அப்படின்னு 26.4 விழுக்காடு மக்களும், சீமான் அப்படின்னு 7.3 விழுக்காடு மக்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. கள யதார்த்தம் ஏதோ அதை தான் கருத்து கணிப்புன்னு சொல்லியிருக்காங்க. திமுக மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே என்டிஏ கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சுலபமாக மக்கள் மத்தியில் போய் ஆதரவை கேட்டுட்டு வராங்க. ஆனால் திமுக காரவங்களால மக்கள் மத்தியில் போகவே முடியலை. எல்லாரும் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அமைச்சர்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கின்ற கனிமொழின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் மக்கள் வச்சு செஞ்சுட்டு வராங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்புகளும் கள யதார்த்தமும் சொல்லிட்டு இருக்கு. இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதுரம்.